பெஞ்சல் புயல் காரணமாக மரக்காணத்தில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். தற்போது எவ்வளவு நேரமாக அங்கு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது? இந்த கனமழை காரணமாக அங்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது பெஞ்சம் புகழ் தற்பொழுது மெல்ல மெல்ல கரையை தொட உள்ளதால் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மரக்காணம், அனுமந்தை, கோட்டக்குப்பம், மணிச்சுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருது. கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பார்த்தீங்கன்னா சாலைகளில் பெருக்கெடுத்து மழை நீரானது ஓடுகிறது. மேலும் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் இங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட மரக்காணம் மற்றும் கோட்டக்குப்பம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுல எந்த இடத்துலயுமே இப்ப மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் பெருக்கெடுத்து மற்றும் வீடுகளில் மழைநீரானது சூழ்ந்து வருகிறது நம்ம பார்க்க முடியுது. இரவு நேரம் என்பதால் மக்கள் முழுவதும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே உள்ள புயல் பாதுகாப்பான மையங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தற்பொழுது இப்ப எந்தெந்த இடங்களில் மழைநீரானது அதிகமாக தேங்கப்பட்டுள்ளதோ அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பாக அந்த இடத்துக்கு சென்று அங்க இருக்க மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது தீவிரமடைந்து வரும் காரணத்தினால போலீசார் மற்றும் வருவாய்த்துறை ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.